ஏற்றம் வலிக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கு வலிக்கல. பிகாஸ் நான் 1 இயர் முன்னாடி ஸ்கீம் போட்டதுனால நான் அப்போது ஸ்கீம் போடும் போது 7,000 சம்திங் இருந்துச்சு. நான் அந்த வெயிட் அப்படியே அக்யூமுலேட் ஆகிடுச்சு. எவ்வளோ இப்போ நம்ம ஒரு 10 கிராம்ஸ் இல்லை 20 கிராம்ஸ்க்கு அப்போ சேவ் பண்ணோம்னா இப்போ நான் அன்றைக்கி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டியிருந்தேன்னா இன்றைக்கி அதோட விலை வந்து 2,20,000 டபுள் ஆயிருக்கு. அதனால் இப்போ நான் ஸ்கீமில் போட்டதுனால எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் இல்லை, ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துகிட்டா போதும். இதுக்கு மேலே வாங்க வேணான்னு கேட்டால் எனக்கு தெரியல. முன்னாடி சேவ் பண்ணி வச்சதுனால ஓகே. நாளுக்கு நாள் ஏறுறது வந்து ஹார்ட் அட்டாக் தாங்க வருது. அதனால் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பர்த்டேக்கே வந்து நகை யார்ட்டையுமே வாங்கவே இல்லை. நாங்கள் மொய் மட்டும் வச்சுட்டு போங்க, திருப்பி எல்லாம் செய்ய முடியாது எங்களாலன்ற மாதிரி நாங்கள் அப்படி சொல்லியாச்சு. வெள்ளி ஏறுது, ஆனால் அது ரிட்டர்ன் வேல்யூ எப்படி அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் கோல்டில் இப்போ 1 கிராம் இப்போ இன்னைக்கு வாங்கி காயினாக வச்சாலுமே நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுமக்களாக காமன் பீப்புளாக இருந்தால் வாங்க தான் செய்யணும். இப்போ வந்து சொல்கிறாங்க நீங்கள்லாம் கோல்டு வாங்கலைன்னா வந்து நகை விலை குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுதான் ஒரு அவசரத்துக்கு திடீர்னு ஒரு 1 லேக் வேணும். இப்போ ஏதோ ஒன்று இப்போ டெலிவரிக்கே இப்போ வேணும், நமக்கு காசு இல்லை அப்படின்னா அடகு வச்சுக்கலாம். கோல்டு இருந்தால் அது கோல்டு யூஸ்ஃபுல் தான், அத்தியாவசியம் தான். மினிமம் ஒரு ஃபேமிலிக்கேன்னு ஒரு அது அவங்கவுங்க ஃபேமிலி கெப்பாசிட்டி பொறுத்து 50 கிராமாக வச்சுருக்கலாம், இல்லை 500 கிராமாக வச்சுருக்கலாம், 1000 கிராமாக வச்சுருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த இது இருக்கணும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நீட்காச்சும் தேவை. ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி தான் இது. தேங்க்யூ. போரூர்லேருந்து வரப்பா. நகை வாங்க வந்திருக்கீங்க? ஆமாம், நகை வாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு 2 முறை நகை விலை ஏறின்னு தான் இருக்குது. எப்படி பார்க்குறதா இப்படி அநியாயத்துக்கு விலை ஏறின்னு போகுது. ஆனாலும் ஒன்றும் யாரும் மக்கள் சாதாரண மக்கள் வாங்குறதுக்கே முடியாதுப்பா. விலை அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. இது எப்போ குறையும்னு தெரியல, என்னதான் நகை விலை ஏறினாலும் நம்மளுடைய நகை வாங்குற தேவை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. தேவைன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுனால தேவைப்படுது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுனால நகை தேவைப்படுதுப்பா. பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணும்போது பசங்களுக்கும் போட வேண்டிய தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக வாங்கி அவனோட சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக வாங்கி தானே. இது ரொம்ப அநியாயம் பாயுது. 1 லட்ச ரூபாய்க்கு தாண்டி அடிச்சும்போது ரொம்ப அநியாயம் தான்ப்பா. என்னதான் நம்ம விலை ஏறினாலும் நகை வாங்குறது குறையாதுன்றீங்க? ஆமாம், குறையில. பார்த்தீங்களா ஜனத்தை பார்த்தீங்களா, கூட்டம் தான் இருக்குது. 10 சவரம் வாங்குற இடத்துல 1 சவரம் தான் வாங்க முடியும் இப்போ இன்றைக்கி இருக்கிற விலைக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியில் அது ரொம்ப கொஞ்சம் அதிகம் தான்ப்பா. அது சவரனுக்கு 15,000 ஏறுறது எப்படி பார்க்குறீங்க? 1,15,000 ரூபாய் அநியா. இது வந்து நினச்சி பார்க்க முடியாத இதுப்பா. இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் விற்றுது. எங்கள் கல்யாணத்தப்பெல்லாம் 1,800 ரூபாய் விற்றுது. 86ல் 1,800 விற்றுது. இன்றைக்கி எத்தனையோ மடங்கு அதிகமாகிடுச்சு. நடுத்தர மக்களுக்கு, கீழ்மட்ட மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது கொஞ்சம் கம்மி பண்ணணும். கவர்மெண்ட் அரசாங்கம் இது பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடுக்கிற மாடலுக்கு நகை வாங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து 2 முறை நகை விலை ஏறி இருக்கு. அப்படி இருந்து நகை வாங்க வந்திருக்கீங்க. அப்படி அப்புறம் வாங்கி கல்யாணம் வச்சுக்கிறதுனால வாங்க வேண்டியது. பொண்ணு கல்யாணம் அதனால வாங்க. 2 முறை ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட சவரன் பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க இந்த விலையேற்றம்? ஜாஸ்தியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது எல்லாம் புரியலையே. ஏறி தானே இருக்குது. மக்கள்லாம் அப்படி கஷ்டம்தான், வாங்குறது கஷ்டம்தான். உங்கள் கல்யாணத்தப்போ ஒரு ரேட் எடுத்துருக்கு. ஆமாம், அதெல்லாம் அப்பெல்லாம் கம்மி தான். கல்யாணன்றப்போ ஒரு ரேட் இருக்குது. இது எப்படி வித்தியாசத்தை பார்க்குறீங்க? ரொம்ப வித்தியாசம் இருக்குது, பயங்கர வித்தியாசம். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கம்மியாக இருந்தால் நல்லா, மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எதிர்பார்க்குறேன். அதே போல் தங்கத்துக்கு நிகராக வெள்ளியுமே விலை அதிகமாக ஏறிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வெள்ளியும் ஏறிட்டு இருக்கு. கஷ்டம் ரொம்ப இதாக இருக்குது.